ஓம் சாந்தி. 27/9/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நினைவின் உழைப்பை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும். நீங்கள் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நான் உங்களை அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுவித்து விடுவேன். கேள்வி: அனைவருடைய சத்கதிக்கான இடம் எது? அதனுடைய மகத்துவம் முழு உலகத்திற்கும் எப்படி தெரிய வரும்? பதில்: அபு பூமி அனைவருடைய சத்கதிக்கான இடமாகும். நீங்கள் பிரம்மா குமாரிகள் என்று பெயருக்கு முன்னால் பிராக்கெட்டில் சர்வ உத்தமமான தீர்த்த ஸ்தலம் என்று எழுதலாம். அதாவது போர்டில் பிரம்மா குமாரிஸ் அபுமலை அப்படின்னு போடுறீங்க இல்லையா, அப்போ அந்த அபுமலை பக்கத்தில் சர்வ உத்தம தீர்த்த ஸ்தலம் அப்படின்னு பிராக்கெட்டில் கூட நீங்கள் எழுதலாம் அப்படின்றார். முழு உலகத்திற்கும் இங்கிருந்து தான் சத்கதி கிடைக்க வேண்டி இருக்கிறது. அனைவருடைய சத்கதி வள்ளல் சிவ்பாபா மற்றும் ஆதம், அதாவது பிரம்மா, இங்கே அமர்ந்து கொண்டு அனைவரையும் சத்கதி அடைய வைக்கின்றனர். ஆதம் என்றால் மனிதன், அவர் தேவதை அல்ல. அவரை பகவான் என்றும் சொல்ல முடியாது. ஓம் சாந்தி. டபுள் ஓம் சாந்தி. ஏனென்றால் ஒன்று தந்தையினுடையது, இன்னொன்று தாதாவினுடையது. இவருடைய ஆத்மாவும் இருக்கிறதல்லவா, அவர் பரமாத்மா, இவர் ஆத்மா. சிவ்பாபாவும் ஓம் சாந்தி என்று கூறுகிறார், பிரம்மா பாபாவும் ஓம் சாந்தி என்று கூறுகிறார், குழந்தைகளும் ஓம் சாந்தி என்று சொல்கிறார்கள். அதாவது ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். இங்கே அமரும் போது தனித்தனியாக அமர வேண்டும். ஷரீரத்தை தொடக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொருவருடைய மனநிலையிலும் யோகத்திலும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. சிலர் மிகவும் நன்றாக நினைவு செய்கிறார்கள், சிலர் முற்றிலும் நினைவு செய்வதில்லை. எனவே யார் முற்றிலும் நினைவு செய்வதில்லையோ அவர்கள் பாவாத்மாக்கள், தமோ பிரதானமானவர்கள். மேலும் யார் நினைவு செய்கிறார்களோ அவர்கள் புண்ணியாத்மாக்கள், சதோ பிரதானமானவர்கள். நிறைய வித்தியாசம் இருக்கிறதல்லவா. அதாவது பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, சிலர் பாபா குழந்தைகள் ஆன பிறகும் பாபாவை நினைப்பதே இல்லை. வருவாங்க, யோகத்துக்கும் உட்காருவாங்க, கிளாஸ்க்கும் உட்காருவாங்க. ஆனா எந்த முயற்சியும் அவங்க செய்யறதில்ல, முக்கியமா பாபாவே நினைக்கிறதில்ல. அப்போ அவங்க எந்த லிஸ்ட்ல சேர்ந்திருக்காங்க? உலகத்துல இருக்கிறவங்கள பாபா பாவங்கள் செய்துட்டு இருக்காங்க, பாவாத்மாக்களாக இருக்கிறாங்க, தேக அபிமானத்துல இருக்காங்க, தமோ பிரதானமாக இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்போ பாபா குழந்தையா மாறின பிறகும் ஆத்ம உணர்வுல இல்ல, நினைப்பதற்கு முயற்சி செய்யல, அந்த மனநிலையில இல்லை அப்படின்னா அவங்களும் அந்த லிஸ்ட்ல தானே சேர்க்கப்படுவாங்க. ஆகையால இங்க நீங்க யோகத்துல உட்காரும் போது அல்லது கிளாஸ்ல உட்காரும் போது கொஞ்சம் தள்ளி தள்ளியே உட்காரணும். ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்க முற்றிலும் தேக அபிமானத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மனநிலை அவ்வளவாக சரியில்லை அப்படின்னா அந்த பாதிப்பு உங்களுக்கும் ஏற்படும். அதனால பாபா கொஞ்சம் தனித்தனியாவே உட்காருங்க, யாருடைய சரீரத்தையும் டச் பண்ணாம உட்காருங்க அப்படின்றார். பாபா அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், இது ஈஸ்வரிய சரித்திரமாகும். இதை பக்தி மார்க்கத்தில் பாடுகிறார்கள். சத்யுகத்தில் எதுவும் நினைவிருக்காது, அனைத்தையும் மறந்து விடுவீர்கள். பாபா இப்போதுதான் படிப்பினை கொடுக்கிறார். அதாவது பக்தி மார்க்கத்துல பாகவதத்துல கிருஷ்ணருடைய சரித்திரம், கிருஷ்ணருடைய லீலைகள் அப்படின்னு மகிமை செய்யறாங்க. அது உண்மையிலேயோ ஈஸ்வரிய சரித்திரம் அப்படின்னு பாபா சொல்றார். கிருஷ்ணருடைய லீலைகள் அப்படின்னு என்ன சொல்றாங்க, என்ன மகிமை செய்யறாங்க அப்படின்னா, அவர் பானையை உடைச்சாரு, ஆடைகளை திருடினாரு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க.
அதுக்கு பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, இந்த வேலையை சங்கம யுகத்துல பாபா தானே செய்றாரு. அது ஈஸ்வரனுடைய லீலைகள் அப்படின்னே சொல்லலாம். தேக அபிமானத்தினுடைய பானையை உடைக்கிறார். அகங்காரத்தினுடைய பானையை உடைச்சிட்டு, அந்த ஞானம் அல்லது சாராம்சம் என்ற வெண்ணெயை கொடுக்கிறார். அல்லது தேக அபிமானம் என்ற ஆடையை திருடிடுறார். அந்த தேக அபிமானமும், அகங்காரமும் இருந்தால், அந்த சொர்க்கம் என்ற வெண்ணெய் கிடைக்காது இல்லையா? அதெல்லாம் இப்போதைய மகிமைகள், இப்போதைய லீலைகள் அல்லது ஈஸ்வரிய சரித்திரம் அப்படின்னு புரிய வச்சுட்டு இருக்கிறார். ஆன்மீக தந்தைதான் ஆன்மீக குழந்தைகளுக்கு கூறுகிறார், ஒரு முறை நடிப்பை நடித்தீர்கள், பிறகு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடிப்பை நடிப்பீர்கள். ஏணி படியில் இறங்குகிறீர்கள் அல்லவா? உங்களுடைய புத்தியில் இப்போது முதலிடை கடையின் ரகசியம் இருக்கிறது. நீங்கள் என்னிடமிருந்து ஆஸ்தி அடைகிறீர்கள் என்றால் 21 பிறவிகளுக்கு உங்களுடைய கர்மம் அக்கர்மமாக ஆகிவிடுகிறது. ஏனென்றால் அங்கே ராவண ராஜ்யமே இருப்பதில்லை. அது ஈஸ்வரிய ராஜ்யமாகும். அதை இப்போது ஈஸ்வரன் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். சிவ்பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆவீர்கள் என்று குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். எனவே சிவ்பாபாவை மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். குழந்தைகள் மறந்து விடுகிறார்கள். ஆகையால்தான் அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டி இருக்கிறது. மனிதர்கள் யாத்திரைக்கு செல்கிறார்கள். அனைத்தையும் விட நல்ல இடம் இதுதான், அதாவது அபுமலைதான். நீங்கள் பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் அபுமலை என்று எழுதுகிறீர்கள் அல்லவா? அப்போது பிராக்கெட்டில் சர்வ உத்தமமான தீர்த்த ஸ்தலம் என்று எழுத வேண்டும். ஏனென்றால் அனைவருக்கும் சத்கதி இங்கிருந்துதான் கிடைக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. இந்த படிப்பு கூட மிகவும் சகஜமானது. எந்த செலவும் இல்லை. உங்களுடைய மம்மாவிற்கு ஒரு பைசாவாவது செலவானதா? ஒரு பைசா செலவில்லாமல் படித்து எவ்வளவு புத்திசாலியாக நம்பர் 1 ஆகிவிட்டார். ராஜயோகினியாக ஆகிவிட்டார் அல்லவா? மம்மாவை போல் யாரும் வரவில்லை. மம்மாவை பாபா எவ்வளோ புகழ்றாங்க அப்படின்னா, மம்மா கிரேட் இல்லையா? அப்போ அவங்க எவ்வளோ நல்ல முயற்சி செய்திருப்பாங்க. ஆத்மாக்களுக்கு தான் தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். ஆத்மாவுக்கு தான் ராஜ்யம் கிடைக்கிறது. ஆத்மாதான் ராஜ்யத்தை இழக்கிறது. இவ்வளவு சிறிய ஆத்மா எவ்வளவு காரியங்களை செய்கிறது. ஆத்மா 84 பிறவிகளின் நடிப்பை நடிக்கிறது. சிறிய ஆத்மாவில் எவ்வளவு சக்தி இருக்கிறது. முழு உலகத்தின் மீதும் ராஜ்யம் செய்கிறது. இந்த தேவதைகளின் ஆத்மாவில் எவ்வளவு சக்தி இருக்கிறது. உங்களை தவிர பரம தந்தையை, பரம ஆசிரியரை, பரம சத்குருவை வேறு யாரும் புரிந்து கொள்வதில்லை என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை போக போக மாயை தொந்தரவு செய்து விடுகிறது. எனவே அவர்கள் எதுவும் புரியாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இது மிக உயர்ந்த குறிக்கோள் ஆகும். யுத்த மைதானமாகவும் இருக்கிறது. எனவே மாயை இதில் நிறைய தடைகளை ஏற்படுத்துகிறது. பாபா அனைவருக்கும் படிப்பிக்கிறார். மற்றபடி நினைவினுடைய உழைப்பு இருக்கிறது. நினைவில் இருப்பது உங்களுக்கு கஷ்டமானதாக இருக்கிறது. இதில் கிருபையின் விஷயம் எதுவும் இல்லை. நான் இந்த பிரம்மாவின் சரீரத்தை கடனாக எடுத்திருக்கிறேன். அவருக்கு அதற்கான கணக்கை கொடுத்து விடுகிறேன். மற்றபடி நினைவினுடைய முயற்சியை இவரும் செய்ய வேண்டும் என்று பாபா கூறுகிறார். அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, நான் அனைவருக்கும் படிப்பிக்கிறேன். ஆனால்
நினைவினுடைய உழைப்பு நீங்க தான் செய்யணும். அதுவும் இருக்குதானே அப்படின்றார். இதுல கிருபைக்கான விஷயம் எதுவும் இல்ல. அதே நேரத்துல இந்த நினைவின் சப்ஜெக்ட் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கு, கஷ்டமானதாக இருக்கு. அதுவும் பாபாவுக்கு தெரியும். இருந்தாலும் உழைப்பு செய்யணும் அப்படின்றார். நான் இந்த பிரம்மாவனுடைய சரீரத்தை லோனாக எடுத்திருக்கிறேன். அதற்கு நான் என்ன குடுக்கணுமோ அவருக்கு அந்த கணக்கு நான் குடுத்துடுறேன். மற்றபடி அவரும் கூட நினைவினுடைய முயற்சி செய்யணும் அப்படின்றார். நீங்கள் தான் தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தபோது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இப்போது அவர்களுடைய ராஜ்யம் இல்லை. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இப்போது இது கடைசி நேரம். வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். ஆகையால் தங்களுடைய புத்தியை பெயர் ரூபத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும். நாம் ஆத்மாக்கள், சகோதர சகோதரர்கள் என்ற பயிற்சி செய்ய வேண்டும். தேக அபிமானத்தில் வரக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், ஒவ்வொருவருடைய மனநிலையில் மற்றும் யோகத்தில் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. ஆகையினால் தனித்தனியாக அமர வேண்டும். பிறருடைய ஷரீரத்தை தொடாதபடி அமர வேண்டும். புண்ணியாத்மா ஆகுவதற்காக நினைவினுடைய உழைப்பில் ஈடுபட வேண்டும். வரதானம், தந்தையின் அன்பில் தன்னுடைய மூல பலவீனத்தை அர்ப்பணிக்கக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுங்கள். பாப்தாதா பார்க்கிறார், இப்பொழுது வரையிலும் 5 விகாரங்களின் வீண் எண்ணங்கள் பெரும்பான்மையானோரிடம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஞானி ஆத்மாக்களிடம் கூட அவ்வப்போது தன்னுடைய குணம் அல்லது விசேஷ தன்மையின் அபிமானம் வந்துவிடுகிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய மூல பலவீனங்கள் அல்லது மூல சம்ஸ்காரத்தை அறிந்தும் இருக்கிறீர்கள். எனவே அந்த பலவீனத்தை பாபாவின் அன்பில் அர்ப்பணித்து விடுவது, இதுதான் அன்பின் நிரூபணமாகும். ஸ்நேகம் நிறைந்த அல்லது ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் பாபாவின் அன்பில் வீணான எண்ணங்களையும் அர்ப்பணித்து விடுவார்கள். ஸ்லோகன், சுய மரியாதை என்ற ஆசனத்தில் நிலைத்திருந்து அனைவருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆத்மா ஆகுங்கள். இன்றைய அவ்யக்த சமிகை, சர்வ வம்ச தியாகியாகி சதா ஒவ்வொரு காரியத்திலும், அதாவது சேவையின் வெற்றிக்கான காரியத்திலும், பிராமண ஆத்மாக்களின் முன்னேற்றத்திற்கான காரியத்திலும், பலவீனமான அல்லது வீணான சூழ்நிலையை மாற்றுவதற்கான காரியத்திலும் நான் பொறுப்பான ஆத்மா என்று புரிந்து கொண்டு செயல்படுங்கள். எல்லைக்குட்பட்ட கர்மத்தின் எல்லைக்குட்பட்ட பலனை அடைவதற்கான அல்பகால ஆசைகளிலிருந்து ஆசை என்றால் என்னவென்றே தெரியாதவர் ஆகுங்கள். அப்போது சதா உடனடி பலனை சாப்பிடக்கூடிய சதா மன ஆரோக்கியம் உடையவராக ஆகிவிடுவீர்கள். சதா ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சதா மன்மனாபவ நிலையில் இருப்பீர்கள். ஓம் சாந்தி. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. நரகமாமே உலகை சொர்க்கமாய் மாற்ற,
முடிசூடுவேனே பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே